இன்றைக்கி நம்ம முட்டை மிட்டாய் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். முட்டை மிட்டாய் பண்ணுறதுக்கு 200 கிராம் அளவுக்கு அன்ஸ்வீட்டன் கோவா எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம பவுலில் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் வந்து 200 கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்துக்க போகிறோம். இப்போ சுகர் சேர்த்துட்டு இந்த கோவாவும் சுகரும் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம முட்டை சேர்த்துக்க போகிறோம். முட்டையோட அளவு பார்த்திங்கன்னா 6 முட்டைங்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ 6 முட்டையுமே நம்ம ஒரேடியாக சேர்த்துடாம ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒன்று போல் கலந்து விடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் ஒன்று ஒன்றா சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம பாதாம் பேஸ்ட் சேர்க்க போகிறோம். பாதாமோட அளவு பார்த்திங்கன்னா 25 கிராம் அளவு கரெக்டாக இருக்கும். ஸோ 25 கிராம் பாதாமை நான் ஊற வச்சு பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த பேஸ்ட்டை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக நெய் சேர்க்க போகிறோம். நெய்யோட அளவு பார்த்திங்கன்னா 50 கிராம். ஸோ நெய் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் எசன்ஸும் 1/4 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து ஏலக்காய் எசன்ஸுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி அடுப்பில் வச்சு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஒரு 10 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும். ஸோ அது வரைக்குமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ அந்த திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு நெய் தடவின ட்ரேக்கு மாற்றிக்கலாம். நான் ஒரு 8 இன்ச் ட்ரே வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து நம்ம அந்த பேட்டரை ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஈவனாக. இப்போ மேலே லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு 180 டிகிரி ப்ரீஹீட் பண்ண அவனில் நம்ம இதை வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 25 to 30 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டு 2 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் டாப் ராட் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா மேலே வந்து நல்லா கலர் கிடைக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான், நம்மளுடைய முட்டை மிட்டாய் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. முட்டையோட ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காது. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.